Dear students, our next heading is satellite. Okay, here we are going to study about the satellite orbital speed and a time period. It is very important question in 5 mark. Okay, and I see some introduction about satellite. We are living in a modern world. Okay, with sophisticated technology gadgets, and we are able to communicate to any place on the earth. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண முடியுது, எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்களோட கம்யூனிகேஷன் பண்ண முடியுது. ஓகேவா? ஏன்னா நம்ம இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் நம்ம லிவ் பண்ணிகிட்ருக்கோம். த அட்வான்ஸ்மெண்ட் வாஸ் மேட் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டமை நல்லா இன்றைக்கி புரிஞ்சு வச்சுருக்கோம். கம்யூனிகேஷன் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சேட்டலைட் தட் ஆர்பிட் த எர்த். ஸோ கம்யூனிகேஷன்லாம் எதனால் பண்ண முடியுது? டியூ டு த சேட்டலைட் விச் ஆர்பிட்டிங் அவர் எர்த். ஒவ்வொரு கண்ட்ரியும் என்ன பண்ணுது? சேட்டலைட்ஸை அனுப்புகிறாங்க. அது மூலமாக கம்யூனிகேஷன், நேவிகேஷன் எல்லா ஒர்க்கும் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, த சேட்டலைட் என்ன பண்ணுது? விச் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த் ஜஸ்ட் லைக் த பிளானட் ரிவால்வ் அரவுண்ட் த சன். சேட்டலைட்லாம் என்ன பண்ணுது? இட் ஆல் ரிவால்வ் அரவுண்ட் த எர்த். எர்த்தை சுற்றி என்ன பண்ணிகிட்ருக்கு? ரிவால்வ் பண்ணிகிட்ருக்கு. எப்படி நம்ம பிளானட் ரிவால்வ் பண்ணுதோ அந்த மாதிரி. ஓகே, திஸ் கெப்லர்ஸ் லா ஆர் அப்ளிகபிள் டு மேன்மேட் சேட்டலைட் ஆல்சோ. நம்ம இந்த பாடத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா கெப்லர்ஸ் லா, அதை எதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம அனுப்புகிற சேட்டலைட்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். So consider this is our earth and this is the satellite which orbiting around the earth. Okay, now satellite mass is treated capital M. Okay, now the satellite is revolve around the earth, move around the earth with in a circular orbit la revolve ஆயிட்டிருக்கு. அப்போ circular orbit la ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அது மேலே என்ன ஆக்ட் ஆகும்? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சேட்டலைட் இஸ் ப்ரொவைடட் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த எர்த் அண்ட் சேட்டலைட். எர்த்துக்கும் சேட்டலைட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் த சேட்டலைட்டுக்கு எதை ப்ரொவைட் பண்ணுது? சேட்டலைட்டுக்கு தேவையான சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வர்றதுக்கு தேவையான சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த இதுதான் சேட்டலைட். இது எர்த். எர்த்தோட ரேடியஸ் ஆர்இ. எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஹெச்ங்கிற ஹைட்டில், அதாவது டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அதில் இந்த சேட்டலைட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டேன்னா, இட் ரிவால்வ் அரவுண்ட் இட். ஓகே, அண்ட் மாஸ் ஆஃப் த எர்த் எம்இ அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். சேட்டலைட்டுடைய மாஸை எம்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ இந்த சேட்டலைட் இப்படியே சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வர்றதுக்கு அதுக்கு என்ன ஃபோர்ஸ் தேவை? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? எம்வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ மாஸ் என்னது? எம். அதனுடைய ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து வி ஸ்கொயர் பை டிஸ்டன்ஸ். இங்கேருந்து இந்த சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னால் என்ன போடணும்? ஆர்இ ப்ளஸ் ஹெச். ஓகே, திஸ் இஸ் த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இதை எது கொடுக்குது? இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கொடுக்குது. அப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி, மாஸ் ஆஃப் எர்த், மாஸ் ஆஃப் சேட்டலைட் பை ஆர் ஸ்கொயர். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து RE plus H the whole square. இப்போ இந்த RE இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த மாஸ் M கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு V ஸ்கொயர் ஈக்குவல் டு GME பை RE ப்ளஸ் H அப்படின்னு கிடைக்கும். அப்போ எனக்கு என்ன தேவை? த ஆர்பிட்டால் ஸ்பீட் தேவை. அப்போ டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். அப்போ இங்கே வி மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ரூட் ஆஃப் ஜிஎம்இ by
RE plus H. அப்போ this is the orbital speed of the satellite. Okay. So here what we infer? So denominatorல the height அங்கிற term வந்திருக்கு. அப்போ the distance of the satellite from the earth increases. H வந்து increase ஆகுது அப்படின்னு கேட்டனா the orbital speed of the satellite is decreases. நெக்ஸ்ட்ல இங்க ஒரு கரெக்ஷன் இருக்கு. இங்க v ஸ்கொயர் ஈக்குவல் டு gme by re plus h. அடுத்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த v ஸ்கொயர் என்னவா ஆயிரும்? vன்னு ஆயிரும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்கொயர் என்ன பண்ணிடணும்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஸோ h இன்க்ரீசஸ், ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட். ஓகே, ஸோ சேட்டலைட் என்ன பண்ணுது? இட் மூவ் இன் த சர்க்குலர் ஆர்பிட். அப்போ ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு அதை எடுத்துக்கிற டைம் தான் என்னது? டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் ட்ராவல்டு அப்படின்னு பார்த்தோன்னா இட் மூவ்ஸ் இன் த சர்க்குலர் ஆர்பிட். அப்போ த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் ஒன் ரொட்டேஷன் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட். சர்க்குலர் ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது? 2πr. அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் இது சுற்றி வர்றதுக்கு எடுக்கக்கூடிய டைம் வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட்ங்கும்போது 2π, இங்கே ரேடியஸ் வந்து இங்கேருந்து இது வரைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து RE plus H. ஓகே, அப்போ இதுதான் என்னது அப்படின்னு கேட்டோன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டூரிங் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஓகேவா? அப்போ த ஸ்பீடு ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் by time taken. அப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? 2π RE plus H. ஓகே, அண்ட் டைம் பீரியட் கேபிட்டல் T. இந்த விங்கிற இடத்துல ஆர்பிட்டால் ஸ்பீடை அப்படியே போட்டுடலாம். அப்போ ரூட் ஆஃப் GME by RE plus H equal to 2π RE plus H by T அப்படின்னு போட்டுடலாமா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு என்ன வேணும்? டைம் பீரியட் கால்குலேட் பண்ண போகிறேன். T எங்கிட்டு கொண்டு வந்துடலாம், இதை எங்கிட்டு கொண்டு போகலாம். 2π RE plus H. இந்த டைம் இப்படி எங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும்? ரூட்டில் RE plus H மேலே வந்துடும், GME கீழே போய். இது எப்படி எழுதலாம்? 2π இங்கே RE plus H. இது எப்படி எழுதலாம்? ரூட்டை 1/2ன்னு எழுதலாமா? அப்போ RE plus H பவர் 1/2 கீழே வந்து GME பவர் 1/2 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டும் சேம் பேஸாக பவர் ஆட் பண்ணலாம். இங்கே பவர் 1 இருக்கா? 1 + 1/2 என்னது? 3/2. அப்போ 2π RE plus H 3/2 by GME பவர் half அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் we take square on both sides. Squaring on both sides. ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ இது என்னாகும்? T². இங்கே வந்து என்னாகும்? 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே π²
இங்கே என்ன வரும் RE ப்ளஸ் ஹெச். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணணும், பவரால் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதை ஸ்கொயர் பண்ணனா ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வந்து ஜஸ்ட்டு கியூப் மட்டும் மிச்சம் இருக்கும். ஓகேவா, 1/2 2 என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர் RE ப்ளஸ் ஹெச் கியூப் பை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா GME அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறோம். ஓகே, அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு C இன்ட்டு RE ப்ளஸ் ஹெச் கியூப் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த இடத்துல சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ C இஸ் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர் GME அப்படின்னு போட்டுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எது மாதிரி ஆயிடுச்சு, கெப்லர்ஸ் ஈக்குவேஷன் மாதிரி ஆயிடுச்சு. லா ஆஃப் டைம் பீரியட் படிச்சிருக்கோம்ல, டி ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சா. ஸோ சேட்டலைட் ஆர்பிட்டிங் த எர்த் ஹேஸ் த சேம் ரிலேஷன் பிட்வீன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அஸ் தட் ஆஃப் கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன். ஓகேவா, இப்போ ஃபார் எ சேட்டலைட் ஆர்பிட்டிங் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த், எர்த்துக்கு ரொம்ப பக்கத்தில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்க, அப்போ ஹச்சோட வேல்யூ எப்படி இருக்கும், நெக்லிஜிபிளி ஸ்மால், ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் கம்பேர்ட் டு த ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, நவ் கம் டு த பாயிண்ட். The satellite is moving very near to the earth's surface. அப்போ the distance RE plus H is approximately equal to என்னன்னு போடலாம், RE. H is negligible. ஓகேவா, அப்போ இந்த ஈக்குவேஷனில் எப்படி எழுதலாம்னா RE plus Hங்கிற இடத்துல REன்னு மட்டும் எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நான் இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா, அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர் பை GME, இந்த இடத்துல RE கியூப் அப்படின்னு வந்துடும். ஓகேவா, ரைட். இதை என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டெப்பில் கவனிங்க. 4π ஸ்கொயர் GME, இந்த RE கியூப் இருக்கு இல்லையா, அதை RE ஸ்கொயர் இன்ட்டு REன்னு போடுறேன். ஓகேவா, இதை அப்படியே டினாமினேட்டரில் கொண்டு வரேன். அப்போ 4π ஸ்கொயர் பை GME பை, இதை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம்னா RE ஸ்கொயர் இன்ட்டு RE. ஓகே, அப்போ ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி படித்தோமா, அதில் GME பை RE ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், G ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி RE. அடுத்து டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். இது வந்து டி ஸ்கொயர் இல்லையா, ஆமாம். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா டி ஸ்கொயர் டீன்னு வந்துடும். 4ங்கிறது 2, பை ஸ்கொயருங்கிறது பை, இதுவும் ரூட்டுக்குள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ உனக்கு ஜியோட வேல்யூ தெரியும். ஜி வேல்யூ எவ்வளவு, 9.8 ms/-2, அண்ட் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தும் உனக்கு தெரியும் 6400 கிலோமீட்டர். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணனா ஆர்பிட்டல் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடைக்குது, 85 minutes. 85 minutes அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் இப்போ போட்டு காட்டியிருக்கோம். அடுத்து வந்து பை சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் RE. REங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த் 6400 கிலோமீட்டர். மீட்டர் கன்வர்ஷன் பண்ணியிருக்கான். கிலோவுக்கு ஒரு 10⁻³
3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 6.4 into 10 power 6 மீட்டர். G 9.8 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ ஆர்பிட்டால் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 85 minutes அப்படின்னு வந்திருக்கு. இது ஒரு 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.